நீங்க சொல்லுங்க. இந்த செருப்போட விலை 250 ரூபா. வாங்கி 4 நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ள பிஞ்சு போச்சு. எனக்கு புரியல. இந்த செருப்போட விலை 250 ரூபா. வாங்கி 4 நாள் ஆச்சு, அதுக்குள்ள பிஞ்சு போச்சு. அதுக்கு இப்ப என்ன பண்றது? செருப்பு கம்பெனி ஓனர் மேலயா கேஸ் கொடுக்க முடியும்? எனக்கு இந்த கம்பெனி ஓனர்லாம் யாருன்னு தெரியாது. ஆனா இந்த செருப்புக்காக விளம்பரம் பண்ணி நடிச்சிருக்காங்கல்ல, நடிகை தாரா மேல கேஸ் பண்ணலாம்ல. ஏன்னா அவங்க பண்ண விளம்பரத்தை பார்த்துதான் இந்த செருப்பு வாங்கினேன். சைலன்ஸ். நியாயப்படி தற்கொலை முயற்சின்னு உங்க மேலதான் கேஸ் போடணும். வயசானவர் பெரியவர்னு பார்த்து சும்மா விடுறேன். போங்க. ஓ வாயா. அந்த செருப்படுங்க. அப்ப என் கேஸையும் எடுத்துக்க மாட்டீங்க, என்னையும் சாவிட மாட்டீங்க. அப்போ அந்த தாராவை கொலை பண்றதை தவிர எனக்கு ஒரு வழி தெரியல. என்ன பார்த்தா உங்களுக்குலாம் நக்கலா தெரியுதுல்ல? இந்த ஸ்டேஷன்ல இத்தனை பேர் இருக்கீங்கல்ல, அவங்க வீடு பக்கத்துல தானே இருக்கு. அவங்க வீட்டுக்கு போய் அவங்க இருக்காங்களான்னு கொஞ்சம் செக் பண்ணிட்டு வரீங்களா? ஜான், கூட்டு போ. ஏட்டையா இந்தால அங்க உட்காருங்க. போய் உட்காரியா. தாத்தா தாத்தா உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. பாப்பா, உனக்கு ஒரு மேஜிக் பண்ணி காட்டட்டுமா? இங்க பார், இங்க பாத்துக்க. இந்த காசு அப்படியே இங்க உள்ள வைக்கிறேன். எப்படி ஓடி போச்சு பத்தியா? எப்படி தாத்தா மறைய வச்சீங்க? அது நடிகை தாரா மேல எஃப்ஐஆர் போட்டு 1 நாள் உள்ள வைக்கிறேன்னு சொல்லுங்க. அவங்க உயிரோட வருவாங்க. உங்களுக்கு ரொம்ப நேரம் இல்லம்மா, ஆல்ரெடி 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மேடம், அவனை ஒரு 10 நிமிஷம் என்கிட்ட விடுங்க, எல்லா உண்மையும் சொல்ல வைக்கிறான். உண்மையை சொல்றதுக்கு நீங்க நடிக்கணுமா? நானே சொல்றேன். என்ன சார் பண்றது? இன்னைக்கு ஒரு நாள் தான் எங்க கிட்ட பவர் இருக்கு. நம்ம சுயநலத்துல கொஞ்சம் பொதுநலமும் இருக்கட்டுமே. இருங்க சார், ஏன் சார் அவசரப்படுறீங்க? உங்களுக்கும் ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் ஒருத்தருக்கா போயிட்டு இருக்கும். யோ, எவனா காசு கொடுக்கறாங்க, அவங்க நடிக்கிறாங்க. அவங்க இல்லைன்னா இன்னொருத்தங்க நடிக்க போறாங்க. ஒவ்வொருத்தர்கிட்டயா போய் நடிக்காதன்னு சொல்ல முடியுமா? மக்கள் தான் எது வேணும் எது வேண்டான்னு தீர்மானிக்கணும். மேடம், இந்த நாட்டில் 140 கோடி பேர் இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தையும் போய் உஷாராருங்கன்னு சொல்லுவீங்களா? இல்ல நடிக்க வரவங்கள சரியா பார்த்து நடிக்கன்னு சொல்லுவீங்களா? அவங்க காசு வாங்குறாங்க, நடிக்கிறாங்க. அதான்டா அவங்க தொழில். அவங்க காசை வாங்கிட்டு பீய கூட சாப்பிட்டோம். ஆனா அது நல்லதுன்னு எங்களை சாப்பிட வைக்க கூடாதுல்ல. இப்ப அப்படி விட்டுதான் நம்பி பெரிய அளவுக்கு வந்து நிக்குது. அதனால எத்தனை பேர் செத்துருக்காங்க தெரியுமா? உங்ககிட்ட இருந்து எப்படி உண்மையை வர வைக்கிறேன் பாரு. இங்க ஒருத்தன் பொட்டி பொட்டியா கொடுத்து ஜெயிக்க பாக்குறான், அங்க ஒருத்தன் பொட்டியவே மாத்தி ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான். போங்கடா நீங்களும் உங்க பேர். ஐயா, இதெல்லாம் எதுக்கு பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா ஐயா? இன்னைக்கு ஒரு தப்பான பொருளை விளம்பரத்தை பார்த்து வாங்கினான்னா அவன் காசு விட்டு போல, அந்த பொருள் மேல இருக்க நம்பிக்கையும் சேர்ந்துதான் சாகுது. ஏற்கனவே ஒருத்தன் 250 ரூபாய்க்கு மொபைல் போன் தரேன்னா தந்தானா?
இன்னைக்கு உண்மையிலேயே ஒருத்தன் மக்கள் மேல மதிப்பு வச்சு 250 ரூபாய்க்கு மொபைல் போன் கொடுத்தான்னா நீ நம்புவியா? நீ நம்புவியா? இன்னைக்கு சிட் ஃபண்டையும் மியூச்சுவல் ஃபண்டையும் பார்த்து மக்கள் பயந்து ஓடுறாங்க. அவ்வளவு ஏயா ஏன் நாடு மேட் இன் இந்தியான்னு ஒரு பொருளை பார்த்தா நாமளே காரி துப்புறோம். ஏன் இங்க தயாரிக்கிற பொருள்லாம் மட்டமானதா இல்ல மட்டமான பொருள்லாம் விளம்பரத்துல வருதா? முட்டாள். இவ்வளவு பெரிய நடிகை மேல கேஸ் போடுறதுக்கு எனக்கு என்ன தலையெழுத்தா? அப்படி போட்டாதான் அடுத்து புதுசா நடிக்க வர நடிகர்களுக்கு ஒரு பயம் வரும். அந்த நடிகை மேல கேஸ் போட்டாலும் பயம் வரும், இல்ல அவ செத்தாலும் ஏன் செத்தாலும் நீங்க பதில் சொல்ல வேண்டி வரும். அப்பவும் அந்த பயம் வரும். எப்படியும் ஏன் விஷயம் சக்சஸ் சக்சஸ் சக்சஸ். அதுக்காக இதெல்லாம் புதுநலம் நினைச்சுக்காத. இதுல என் சுயநலம் இருக்கு. என் கிளி என் மனைவியோட உயிருக்காக ஒரு நியாயம் வேணும். நான் வெளியே போன அடுத்த 5வது நிமிஷத்துல அவங்க வீட்டுல இருப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த அம்மா ஒரு நாள் தூக்கி உள்ள வைங்க, இல்லனா இந்த வீடியோ எல்லாருக்கும் போயிடும். தாத்தா தாத்தா நில்லு தாத்தா. தாத்தா அந்த மேஜிக் எப்படி பண்ண தாத்தா? நான் மேஜிக் பண்ணும்போது நீ இங்க தானே பார்த்த? ஆமா. மேஜிக் இங்க இல்லம்மா, இங்க இருக்கு. நான் இங்க வச்சுட்டேன். பாய். பக்கத்து வீட்டுல பிளம்பர் வேலை கூப்பிட்டாங்க. அவசரத்துல மறந்துட்டேன். ஏசி ஆன் பண்ணிட்டேன். அதுல கூலிங் இருக்காங்கிறது 2 ஹவருக்கு அப்புறம் தான் தெரியும். அது வரைக்கும் ஆஃப் பண்ண வேண்டாம்.